நாம் தியானிக்க போகிற வார்த்தை சிறந்த வஸ்திரம் தரும் கர்த்தர். சிறந்த வஸ்திரம் தரிப்பிக்கும் கர்த்தர். சிறந்த வஸ்திரம் தரிப்பிக்கும் கர்த்தர். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு மேன்மையான, ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த, ஒரு விலை மதிப்பில்லாத வஸ்திரத்தை கர்த்தர் அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த வஸ்திரங்களை குறித்து ஆவியை நடத்துகிறது போல நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 3வது அதிகாரம் அதனுடைய 3ம் 4ம் வசனங்களை வாசிக்கலாம். சகரியா 3வது அதிகாரம் அவருடைய 3ம் 4ம் வசனங்கள். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அல்லேலூயா. என்ன எல்லாரும் அப்படி மௌனமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா? ஆமென். சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுக்கு என்ன வஸ்திரங்களை தரிப்பித்தேன்? கர்த்தர் சொல்றார், சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு, அதாவது குறிப்பிட்ட இந்த தேவ மனிதனுக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை ஆமென் தரிப்பித்தேன் என்றார். நான் என் ஆவிக்குள்ளே உணர்கிறேன், இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த, ஒரு உன்னதமான ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளே நீங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோசுவா என்கிற பிரதான ஆசாரியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீங்கள் அதனுடைய 1வது வசனம் வாசிங்கள். 1வது வசனம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பாருங்க, யோசுவாவை, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை. வேதத்துல முக்கியமாக 4 யோசுவாக்களை நாம் பார்க்க முடியும். நமக்கு வேதத்துல முக்கியமா 4 யோசுவாக்களை பார்க்க முடியும். முதல்ல நம்ம யார் என்றால், மோசேக்கு பின்பு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த யோசுவா. அந்த யோசுவா ஒரு முக்கியமான யோசுவா. அவர் தேசத்தின் தலைவராயிருந்து மோசேக்கு பிறகு ஜனங்களை வழி நடத்தி சென்றவர். அவரை குறித்து பைபிள் இப்படி சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, பாருங்கள், இந்த யோசுவா நேரடியா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வரவில்லை. முதல்ல அவர் யாருடைய ஊழியக்காரனாய் இருந்தார் என்றால், மோசேக்கு ஊழியக்காரனாய் இருந்தார். மோசேக்கு ஊழியக்காரனாய் இருந்து அப்புறம் அவர் யாராய் மாறினார்? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறினார். இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த யோசுவாவை கொண்டு, மோசேயோடு கூட இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்களை செய்தார்? பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய வார்த்தைக்கு சூரியன் கட்டுப்பட்டது. சூரியன் அப்படியே நின்றது. அவருடைய வார்த்தைக்கு கர்த்தர் யோர்தானை பிரிக்க பண்ணினார். அவருடைய வார்த்தைக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அந்த யோசுவா நிறைய மேன்மைகள் இருந்தாலும் ஒரு காரியம் இந்த யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மோசேக்கு பணிவிடைக்காரன். இன்னொரு காரியம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவங்க என்ன செய்ய இருந்தானா? பிரியாதிருந்தான். யோசுவாவை எங்க தேடினா பார்க்கலாம்? யோசுவா எங்க தேடினா பார்க்கலாம்? ஆசரிப்பு கூடாரத்துல தேடினா யோசுவாவை பார்க்கலாம். அந்த யோசுவாவை கர்த்தர் அடுத்த தலைவனாய் கொண்டு வந்தார். அவன் இளம் தலைவன். மோசேக்கு பிறகு மோசேக்கு சம வயதுள்ள முதிர்ந்தவர்களை தலைவராக கொண்டு வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதுமே ஒரு தலைமை சார்ந்துக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் சீனியாரிட்டியை பார்ப்பாங்க, முதிர்ச்சியை பார்ப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. ஆனா இது எதுவுமே பார்க்காம மோசேக்கு அடுத்தால
ஒரு இளம் தலைவன் வருகிறான். அந்த இளம் தலைவனுடைய குவாலிட்டி என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த தெய்வ பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த யோசுவா. இது தலைவனாகிய யோசுவா. இன்னும் ஒரு யோசுவாவை பற்றி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. பாருங்க, இந்த பெலிசியர் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போனாங்க. கொண்டு போற இடத்துல எல்லாம் பயங்கர வியாதி. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயா, இந்த பெட்டி நம்மகிட்ட இருந்தா முடியாது, திரும்ப அனுப்புவோம்னு சொல்லும் போது அந்த பெட்டி எங்க வந்து நிக்குதுன்னா, இந்த யோசுவாவுடைய வயல் வந்து நிக்கிறது. அங்கே ஒரு யோசுவா. 3வது ஒரு யோசுவாவை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 8வது வசனம். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வர சொல்லி, கேபா முதல் பேர்சபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி, ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசல். இங்கே பட்டண தலைவனாகிய ஒரு யோசுவா, அவரை குறித்து பார்க்கிறோம். முக்கியமா இன்றைக்கு நம்ம தியானிக்கிற யோசுவா யாருன்னா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. ராமன் சொல்லுங்க இல்லையா. நீங்க அந்த யோசுவாவையும் மோசையோடு கூட இருந்த யோசுவாவையும் இந்த யோசுவாவை என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் ஜனத்தின் தலைவன். இவர் யாருன்னா ஆசாரியன். ஒரே நேரத்துல தலைவனாகவும் ஆசாரியனாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தலைவன் என்று குறிப்பிடுவது நான் ராஜா அல்லது அந்த ஜனத்தை நடத்தக்கூடியவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஒரே நேரத்துல 2 பேர் அப்படி இருக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு ஆளுக்கு ஆசாரிய பதவின்னா அது ராஜாவுக்கு துல்லியமான பதவி. நான் ராஜாவா இருக்கிறேன், நான் போய் ஆசாரிய பணியை செய்யறேன்னா இல்ல, ஆலய பணிக்கு தனியா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆலய பணிக்கு ஆசாரியர்களை கர்த்தர் தனியா ஏற்படுத்துகிறார். இங்கே இந்த பிரதான ஆசாரியன் எந்த காலத்துல ஆசாரியனை ஊழியம் செய்கிறார் என்றால், பாபிலோனுக்கு போய்விட்டு ஜனங்கள் திரும்ப வரும்போது அவர்களுக்கு ஒரு ஆசாரியனா இருக்கிறார். அந்த காலத்துல உள்ள பிரதான ஆசாரியன். சரி, இந்த பிரதான ஆசாரியனை குறித்து பைபிள் சொல்லுகிற முக்கியமான ஒரு 1-2 தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சகரியா 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாத்தானை என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த பிரதான ஆசாரியன் எப்படி நிற்கிறானா, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு முன்பாக நிற்கிறார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நிற்கிறான். சாத்தான் எங்க நிற்கிறானா, யோசுவாவுக்கு விரோதமாக எங்க நிற்கிறானா, வலது பக்கத்தில் நிற்கிறானா. காரணம் என்னன்னா, இந்த யோசுவா என்ன வஸ்திரம் தரிச்சு நிற்கிறாரு, பேசுங்க, அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டு நிற்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்திரம், ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்குன்னா, வெண்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அது அழுக்கு படியக்கூடாது, அது ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆமென். அது ஏனென்றால் மகாபரிசுத்த ஸ்தலத்துல போகக்கூடிய ஆசாரியன் ரொம்ப வஸ்திரத்தை ரொம்ப காக்கணும். அதை குறித்து பைபிள்ல ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு சாப்டரா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வஸ்திரத்தை எப்படி பின்னணும், அந்த வஸ்திரம் எப்படி உடுக்கணும், அந்த வஸ்திரம் எத்தனை அடுக்கு வஸ்திரம், இதெல்லாம் ஆசாரியனுக்கு இருக்கிறது. ஆனா இங்கே அந்த ஆசாரியனை பற்றி பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அவன் என்ன வஸ்திரம் வச்சிட்டு, அழுக்கு வஸ்திரம். அழுக்கு வஸ்திரம் தரித்த உடனே அங்க யார் ஓடி வாரா, சாத்தான் ஓடி வாரான். சாத்தான் ஓடி வந்து இவனுக்கு மேல என்ன சாட்டுகிறான், குற்றம் சாட்டுகிறான். எனக்கு அதுல ரொம்ப பிடித்த பகுதி என்னன்னா, அவன் ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும் இன்னொரு பக்கம் தேவதூதன் நிற்கிறாரு. இந்த ஆசாரியன் இந்த யோசுவாவோ என்றால் எங்க நின்று கொண்டே இருக்கிறான், தேவனுக்கு முன்பாக நின்றுகிட்டே இருக்கிறான். ராமன் சொல்லுங்க, நின்றுகிட்டே இருக்கிறான்.
என் தெய்வ பிள்ளையே, நீ தேவனுக்கு முன்பாக நின்றால் உன் நிலைமைய மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. ஒருவேளை உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கலாம். நான் நீங்க போர்த்திருக்கிற வஸ்திரத்தை பற்றி நான் பேசவில்லை, அல்லது நான் போர்த்திருக்கிற இந்த வஸ்திரத்தை பற்றி நான் பேசவில்லை. நான் பார்த்த என்னை கூட என் வஸ்திரம் கொஞ்சம் அழுக்காதான் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். இந்த வஸ்திரங்களை குறித்து நான் பேசல. நான் பேசுவது தேவன் மனுக்குலத்திற்கு தந்திருக்கிற மேன்மையான வஸ்திரம். ஆனா அந்த வஸ்திரம் இப்ப அழுக்கா இருக்குது. அழுக்கா இருக்கிறதுனால சாத்தான் விரோதம் செய்வதற்கு அவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். நன்றா புரிஞ்சுக்கிடணும். உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியையும், உங்களுடைய எல்லா நடைகளையும், உங்களுடைய எல்லா போக்குகளையும், எல்லா வரவையும் 2 பேர் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, 2 பேர் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்னொருவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். கர்த்தர் மட்டும் கவனிக்கல. சோத்திரம். கர்த்தர் பார்த்து, கர்த்தர் பார்க்கிறார். உன்னை கர்த்தர் மட்டும் பார்க்கல, இன்னொருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரு? பிசாசு. அவன் என்ன பார்த்துட்டு இருப்பான்னா, எல்லா வழிகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, அவன் உன்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, கடந்த 6 நாள்ல நீ சிலர்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருப்பார், சிலர் பொய் சொல்லி ஏமாத்தி இருப்பார். கடந்த நாள்ல ஒரு தகப்பன் சொல்ல ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாட்டம், கொஞ்சம் வித்தியாசமாட்டம் இருந்து. எப்படி எல்லாம் பிள்ளைகள் பொய் சொல்ல பழகி விட்டார்கள். வெளிநாட்டுல இருக்கிற ஒரு மகள் தகப்பன்னு போன் பண்ணி, அவ போன் இல்ல மெசேஜ் போட்டு, உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளைய தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே அந்த தகப்பன், ஆமா எனக்கு தெரியும், அது என் பிள்ளைதான், அவ செத்து போனா, அவ இப்படி ரொம்ப சீரியஸ் ஆகி ஆக்சிடென்ட்ல செத்து போனா, அவளுக்கு பாடியை ஊருக்கு அனுப்புனா உடனே 1 லட்சம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல என்ன செய்யுங்க. இந்த ஆளுக்கு ஒரு தலை, என்னடா இப்படி ஒரு மெசேஜ். எப்படியும் அவர் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, மகாதான் பேசுறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பொய்கள், தகப்பனை ஏமாத்துறதுக்கு போய், புருஷனை ஏமாத்துறதுக்கு போய், சோத்திரம், இன்னும் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு பெற்றோர் போய். ஒரு முறை ஒரு சகோதரி, வெளிநாட்டுல இருக்க ஒரு புருஷனுக்கு பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, உடனே எமர்ஜென்சியா ஒரு 60,000 ரூபாய் அனுப்பிடுங்க, பிள்ளைக்கு உடனே கட்டணும். உடனே அவன் அங்க இருந்து அடிச்சு பிறண்டு இங்க 60,000 ரூபாய் கட்டினா, பையன் ஸ்கூல்ல ஜோமா படிச்சுட்டு இருக்கிறான். சோத்திரம். இவர் பையனை விசாரிக்கிறதுக்கு என்ன அனுப்பியாச்சு. ஏன்னா மகன்னா அல்லது மகள்னா எந்த பெற்றோரும் என்ன செய்திருவாங்க, ஃபாதர் நான் இப்படிப்பட்ட பொய்களையும் ஏமாற்றுகளையும் பண்ணிக்கிட்டு சர்ச்சில் வந்து ஒன்னும் தெரியாதது போல, இந்த பூனையும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இந்த பூனையும் பால்குடி அப்படின்னு ஆவியில நிரம்பிட்டான்னா சபையே குளிக்கிறோம். சாத்தா அந்த பக்கத்துல சொல்லுவான், கள்ள சோத்ரா, உங்களுக்கு எனக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு பிசாசு நின்று கொண்டே இருக்கிறான். சோத்ரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய எல்லா வழிகளையும் பார்க்கிற ஒரு பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் நம்மை கண் பார்க்கிறது போல சாத்தானு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எதுக்குன்னா, விரோதம் செய்யும்படியாய். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இரவும் பகலும் சகோதரனுக்கு மேல என்ன சொல்லிட்டு இருக்கிறானா, குற்றம் சாட்டுகிறவன். ஆனா இந்த யோசுவாவுக்காக கர்த்தர் பேசுகிறார். சாத்தானுகிட்ட யோசுவா பேசல. நல்லா கவனிச்சுடுங்க. உங்களுக்கு யாராவது விரோதம் செய்தாலோ, எதிரா ஒரு காரியத்தை செய்தாலோ, நீங்க அவங்க கிட்ட போய் என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க. நீங்க பேசினா மாட்டிக்கிடுவீங்க. உங்களுக்காக யார் பேசட்டும்? கர்த்தர் பேசட்டும். இவன் அமைதியா இருக்கிறான். இவன் யோசுவாவுக்கு அனைத்து காரியத்தையும் செய்தது யார் என்றால் ஜீவன தேவனாகிய கர்த்தர். நீ கர்த்தருடைய சமூகத்துல நிப்பானா, கர்த்தர் சமூகத்துல வருவானா, உனக்குள்ள எல்லா காரியத்தையும் அவரே செய்வார். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானே, கர்த்தர் என்ன செய்வாராக, கடிந்து கொள்வாராக. இவன் எங்கிருந்து தப்பினவன்? அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? எங்கிருந்து தப்பப்பட்டவனா? அக்கினி. இந்த எழுத்தின்படி குறிப்பிடுகிற அக்கினி என்பது பாபிலோனுடைய சோதனையும்
இங்கிருந்து பிடித்து கொண்டு போகப்படும் போது கொலையுண்ணப்பட்டவர்கள் நடுவில் இவன் பாதுகாக்கப்பட்டதும், அங்கிருந்து இவன் பாதுகாக்கப்பட்டு திரும்ப வந்தது என்றால் இவன் அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டவன். அதாவது சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், அதிலிருந்து இவன் காப்பாற்றப்பட்டவன். அநேகர் அந்த நேபுகாத்நேச்சருடைய அந்த நேபுசோரானுடைய தலைமையில வந்த ராணுவம் அநேகரை கொல்லும் போது அதன் நடுவுல இவன் காப்பாற்றப்பட்டவன். அந்த சோதனையில காப்பாற்றப்பட்டவன். அது மட்டுமல்ல, பாபிலோன்ல அங்க உள்ள சோதனையிலும் இவன் காப்பாற்றப்பட்டவன். எழுத்தின்படி இவன் ஆபத்துல, வியாதியில, இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், மரணத்துல காப்பாற்றப்பட்டவன். கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? என்னை எத்தனையோ முறை காப்பாற்றினீர், என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினீர். மரணத்துக்கு எனக்கு நண்பர் நெருங்கி வந்தது, கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் என்னை காப்பாற்றினார், என் குடும்பத்தை காப்பாற்றினார், என் பிள்ளைகளை காப்பாற்றினார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடிஞ்சவங்க நல்ல சந்தோஷமா, கர்த்தரே, எந்த மனிதனும் அல்ல, எந்த மனிதனுடைய கரமும் அல்ல, கர்த்தரே என்னை காப்பாற்றினார், கர்த்தரே என்னை காப்பாற்றினார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவன் எங்க இருந்து காப்பாற்றப்பட்டவன்? அக்கினியிலிருந்து. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தர் என்ன அக்கினியிலிருந்து காப்பாற்றினார், கர்த்தர் என்ன அக்கினியிலிருந்து காப்பாற்றினார். எந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றினாருங்க? எந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றினார்? யாராவது தீக்கு தப்புறவங்க இருக்கிறீங்களா? தீ ஆபத்துல தப்புறவங்க இருக்கிறீங்களா? ஏதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில தீ உங்க மேல அல்லது அக்கினி உங்க மேல அதை பிடிக்க வேண்டிய நேரத்துல காப்பாற்றப்பட்டவங்க இருக்கிறீங்களா? அக்கினி எவ்வளவு ஆபத்தானது. ஒரு சின்ன, உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் சமையல் பண்ணி கொண்டிருக்கும் போது கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தீபிடித்து மரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கேஸ் உபயோகப்படுத்தும் போது அதை தவறுதலாய் பயன்படுத்துறதுனால, இல்ல சிலது பர்பஸாகவே வைத்து அப்படி தீயிலே சாகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் தப்பினது எந்த தீனா? சாதாரண அக்கினி அல்ல, நரக அக்கினிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, இவன் அக்கினிக்கு தப்பின கொல்லி அல்லவா. ஆமென். சோத்ரம். ஆமோஸின் புஸ்தகம் 4வது அதிகாரம், சோத்ரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 4:11. சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, பாருங்க, சோதோமிலும் கோமராவிலும் இருந்து காது யார் தப்பினான்னு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அதை இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் அந்த அக்கினிக்கு தப்பினான். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் என்னையும் உங்களையும் எப்படிப்பட்ட அக்கினிக்கு தப்ப வச்சிருக்கிறார்னா, ஒரு நாள் 2 நாள் உள்ள அக்கினி அல்ல, ஒரு நாள் 2 நாள் உள்ள அக்கினி அல்ல. எப்படிப்பட்ட அக்கினியில நம்ம இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சோத்ரம். ஜீவ புஸ்தகத்துல யாருக்கு பேரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் எங்க தள்ளப்படுவார்கள்? அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். எப்போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்? என்றைக்கு நம்ம இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அப்ப நம்ம பேர் எங்க எழுதப்பட்டாச்சு? ஜீவ புஸ்தகத்துல. இப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டதுனால நம்ம எதுக்கு தப்பி இருக்கிறோம்? அக்கினிக்கு தப்பி இருக்கிறோம். எப்படிப்பட்ட அக்கினி? நித்திய அக்கினிக்கு தப்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, அக்கினியில் காப்பாற்றப்பட்டவர்கள், நரக தண்டனைக்கு காப்பாற்றப்பட்டவர்கள். சோத்ரம். எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 21:27 வாசியுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல பேர்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அக்கினி முழு மனுக்குலத்திற்குள்ளும் மனம் திரும்பாமல் ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாமல் வாழ்கிற அத்தனை பேரும் அக்கினி கடல்ல ஒரு நாள் தள்ளப்படுவார்கள். 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய
அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். Praise the Lord. பாருங்க, யாரெல்லாம் ஜீவபஸ்தத்துல பேர் இல்லையோ, யாரெல்லாம் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வராமல் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் போய் சேரக்கூடிய இடம்தான் அக்கினியும் கந்தகம் என்கிற கடல். ஆனா பிரதான ஆசாரியனை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், இவர் எங்கிருந்து தப்பினவர்? அக்கினியிலிருந்து தப்பினவர்கள். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து தூதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில குற்றங்கள் இருக்குது, கடந்த ஒரு வாரத்துல சில தவறுகள் இருக்குது, நம்ம வஸ்திரம் ரொம்ப வெண்மையா இருந்ததுனால அல்ல நம்மள வெல்கம் பண்ணி சல்யூட் அடிச்சு தூதர்களுக்கு நம்மள வரவழைச்சது. ஆமென், அல்லேலூயா. வஸ்திரத்துல சில ஆமென் அழுக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தூதன் சொல்றாரு, இவன் எதுக்கு தப்பப்பட்டவன்? அக்கினிக்கு தப்பப்பட்டவன். அதனால இவருக்கு வஸ்திரத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல போறத புரிந்து கொள்ளுகிறேன். இல்ல பாஸ்டர், கடந்த ஒரு வாரத்துல நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் 100க்கு 100 ரொம்ப உண்மையா இருந்தேன், ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன். அதனாலதான் கர்த்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு சொல்ல முடியுதா? சத்தமா ஒரு கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்ல முடியாதுங்க, யாரும் சொல்ல முடியாது. நாம எல்லாம் பலகீனம் உள்ளவங்க, நாம எல்லாருமே குறை உள்ளவர்கள். அதுக்காக பாவிகள் கிடையாது. எல்லாம் கவனிச்சு, அதுக்காக என்ன கிடையாது? பாவிகள் கிடையாது. சட்டக்குன்னு கோபம் வந்துடும், ஒரு எமோஷன்ல சத்தம் போட்டுருவோம், ஒரு எமோஷன்ல மனைவி கட்டப்படா, நீங்க என்ன போய் மனுஷன் எதுக்கு போய் குடும்பம் அப்படின்னு ஒரு எமோஷன்ல சத்தம் போட்டுருவாங்க. புருஷன் ஒரு எமோஷன்ல சத்தம் போடுவான், நீ எல்லாம் ஒரு மனைவியா அப்படிமா சத்தம் போடுவான், கோவப்படுவான், பிள்ளைகிட்ட கோவப்படுவான். இது இயல்பான ஒரு காரியம். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தப்பட்டு அவன் தன்னை மாத்திக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உள்ள வரும்போதே நின்னுட்டு சொல்றான், இவன் இத பண்ணிட்டு வந்திருக்கிறான், நல்ல பிள்ளைய போல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், பாத்துக்கிடும் பாத்துக்கிடும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் குற்றம் சொல்லும் போது தூதன் சொல்லுவார், டேய் சும்மா வாய மூடு, இவன் எங்க இருந்து தப்புனவன், எங்க இருந்து தப்புனவன்? அக்கினில தப்பி இருக்கிறான், இவன் பேர் ஜீவபஸ்தத்துல இருக்கு, நல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆனா நீ எங்க நிக்கணும்? நீ எங்க நிக்கணும்? தேவனுக்கு முன்பாக நின்னுட்டே இருக்கணும். நீ பாருங்க, சில பிள்ளைகள் சர்ச்சை விட்டுருவான், சபைக்கு வரவே மாட்டான். ஆனா நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், எனக்கு அது நடக்கல, இது நடக்கல. வாழ்க்கையில மாற்றம் வேண்டும்னா நீ பரிசுத்தர் சமூகத்தில் நின்றுட்டே இருந்தா போதும், அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், என் தேவனுக்கு சமூகத்தில் நிற்கிற ஒருவரையும் அவர் நெக்லெக்ட் பண்ணவே மாட்டார், ஒருவரையும் தள்ள மாட்டார். நான் அடிக்கடி சொல்றது போல, இந்த ஆலயத்துக்குள்ள நீ வரணும்னாலே அந்த பரலோக தேவனுடைய இறக்கம் உனக்கு இருந்தாதான் வர முடியும். எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அக்கினியில் தப்போட்டவர்கள் மட்டுமே இதுக்குள்ள வருவார்கள். அல்லேலூயா. என் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக பைபிள் சொல்லுகிறது, இவன் அக்கினியில் நின்று தப்பினவன் அல்லவா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளையே, தொடர்ந்து நீங்க வாசிங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். யூதாவின் புத்தகத்துல 9வது வசனம் வாசிங்க. யூதா 9 வாசிங்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, பிசாசு மோசேக்கு சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசினாராம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மோசே ஒரு முறை கர்த்தர் சொன்னார், கண்மலைட்ட என்ன செய், பேசு என்றார். ஒருக்கா அடி என்று சொன்னார், இன்னொருக்கா என்ன செய்தான், பேசு என்றார். இவன் என்ன செய்தான், அடித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போக முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது. ஒரு சின்ன தப்பு தான், ஒரு சின்ன தப்பு தான். ஆனா அந்த தப்புக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள்ள போக முடியாது. அப்புறம் மோசே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் ஒரு எகிப்தியனை ஒரே அடியில கொண்டிருக்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாத்தான் வந்து மோசேடைய சரீரத்துக்காக, எனக்குதான் இந்த சரீரத்துக்கு மேல உரிமை என்று சொல்லி உரிமைக்கு வரும்போது சாத்தான் அவரை அது வந்து உரிமை கொண்டாடும் போது தூதன் அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறான். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்காக தேவ தூதர்கள்
சாத்தானை கடிந்து கொள்கிறதுனால்தான் இன்னைக்கு கிருபையால் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா சொல்ல முடியும்? கர்த்தர் தம்முடைய தூதனை நம்முடைய வழிகள் எல்லாம் எதற்காக அனுப்புகிறார் என்றால் நம்ம பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல, சாத்தான் நம்ம மேல குற்றம் சாட்டும் போது நம்மை சாத்தானுடைய குற்றச்சாட்டிலிருந்து காப்பதற்காக கர்த்தர் தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8வது அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக. நல்லா கவனிங்க, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்னை நீதிமானாக்கினார். ஆமென். நான் பாவியா இருந்தேன், கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார். இன்றைக்கு அவர் என்னை நீதிமானாக்கினார். தேவன் நீதிமானாக்கின மனுஷனை இந்த உலகத்துல குற்றம் சாட்டுகிறவன் யார்? இங்கதான் மகிமே இருக்கிறது. நீ ஒருவேளை தப்பு பண்ணி இருக்கலாம், தப்பு உனக்கு வாழ்க்கையில வந்திருக்கலாம். நீ ஆனா மனப்பூர்வமா கர்த்தரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது அந்த கர்த்தர் உன்னை மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு உன்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் என்ன செய்கிறாராம்? நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர். சேர்ந்து சொல்லுவோமா? எனக்காக கிறிஸ்துவை மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது வருஷத்திலும் இருக்கிறார். எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நீ தேவ சமூகத்தில் இருந்தா உனக்காக அவர் என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். உன்னை அவர் கைவிட மாட்டார். உன்னை அவர் கைவிட மாட்டார். உனக்காக அவர் வேண்டுதல் செய்வார். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ யோசுவாவுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் நிக்கிறார். நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். தேவ சமூகத்தில் நிக்கிறார். யோசுவாவுக்கு வஸ்திரம் எப்படி இருக்குது? அழுக்கா இருக்கு. அழுக்கா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனத்தை சிலர் என்ன வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா, இது பாஸ்டர் மட்டும்தான் குறிப்பிடுகிறது. அதனால பாஸ்டர் அவருக்கு வஸ்திரத்தை என்ன செய்துட்டா போதும், பாதுகாத்துட்டா போதும். ஏன்னா இது யார் தான்? பிரதான ஆசாரியனே யாருக்குள்ளது? பேசுங்க. யோசுவாவுக்கு. அப்ப பாஸ்டருக்கு தானே இது. பாஸ்டர் வஸ்திரத்தை பார்த்துட்டா போதும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் யாரு? நீங்க யாரு?